வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வருவதற்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மந்த்து தான் இருக்குது சரிங்களா. இந்த 2 மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் நடக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக படிங்க. உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸில் எதுவுமே நம்ம வந்து இன்னர் சைடு வந்து அதிகமாக எதிர்பார்க்க வேணாம். எல்லாமே புக் பேக் சைடு இருந்து தான் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா அப்படி தான் கேட்டுட்டு வராங்க. அதனால் 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்கில் இருக்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு புக் இன் சைடெலாம் போக மாட்டாங்க, புக் பேக்கில் இருந்தே தான் எடுப்பாங்க. அதனால் கரெக்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். அதில் கம்பல்சரி இருக்குது. கம்பல்சரி மேக்ஸிமம் லாஸ்ட் லெசன் அந்த எக்கனாமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ஸ்லேருந்து தான் அதிகமாக வந்திருக்கு. நம்ம ஏன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், அதுமாதிரி டேக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. இப்போ 15th கொஷின்னா பார்த்தீங்கன்னா பிரியல் ஹார்பர் இன்சிடெண்ட்டை பற்றி எழுத சொல்கிறாங்க. அப்புறம் பூர்ணா ஸ்வராஜ் எழுத சொல்கிறாங்க. அப்புறம் நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்டு பை த பிரிட்டிஷ் அண்டர் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு அது எழுத சொல்கிறாங்க. அப்புறம் நேம் த கண்ட்ரிஸ் இந்த ட்ரிபிள் என்டென்டே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் பிஃபோர் சைக்ளோன் ஹவு டஸ் த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வார்ன் த ஃபிஷர்மேன், புயலுக்கு முன்னாடி ஃபிஷர்மேன் மீன் பிடிக்கிறவங்கள இந்த வானிலை ஆய்வு மையம் இருக்குது பார்த்திங்களா, அது எப்படி வந்து வார்ன் பண்ணும், என்னென்னலாம் எச்சரிக்கை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ், நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா, அதை எழுதணும். அப்புறம் வாட் இஸ் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிஃபிகேஷன் ஆஃப் த ஹைகோர்ட், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் மாநாடு உருவானதற்கான காரணங்கள் கேட்குறாங்க, சரிங்களா. அப்புறமேட்டு ரைட் ஷார்ட் நோட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி. அப்புறம் ரைட் எனி 4 நேம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாடு, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. வாட் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி, இதற்கான மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் கம்பல்சரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் நீங்களே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு லாஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வரும். வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த பகுதியில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் அதிகமாக வருது. அப்புறம் பார்ட் 3ல் பொறுத்த வரைக்கும் ஃபில்லப் 1 எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் 30th பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட் இன் 1806, அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் எலாபரேட் அபவுட் வேலு நாச்சியரை பற்றி எது சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிவிஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா, எக்ஸ்பிளைன் த பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் இம்பேக்ட்ஸ். அப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மெரைன் ஃபிஷ்ஷுக்கும் இன்லேண்ட் ஃபிஷ்ஷுக்கும் கேட்டிருக்காங்க. அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா, இது ஓனாகவே நீங்கள் எழுதலாம், சரிங்களா. 37 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷனும் இம்பார்ட்டன்ட். எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், எக்ஸ்பிளைன் எனி 2 டைரக்ட் அண்ட் 2 இன்டைரக்ட் டேக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் சீஃப் மினிஸ்டர், அப்புறம் கவர்னர், அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டைம்லைன் பொறுத்த வரைக்கும் ரைட் எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் பிட்வீன் 1900 to 1920, சரிங்களா. மேக்ஸிமம் டைம்லைன் கேட்குறப்ப இந்த 1900லேருந்து 1040 வரைக்கும் இந்த டைம்லைன் தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால் இதில் இருக்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டைம்லைன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக படித்து வச்சிட்டிங்கனாலே டைம்லைனுக்கு ஈஸியாக 5 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்புறம் மேப் இந்தியா மேப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா பெரியார் EVR, சரிங்களா, அது டிசிசிவ் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், போன வருஷம் பப்ளிக்கில் கூட இந்த கொஷின்ஸ்லாம் நான் கொடுத்தேன். இந்த கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டுருந்தாங்க. அதனால் தொடர்ந்து இந்த கொஷின்ஸ்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. 8 மார்க்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண யூஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் கேட்டிருக்காங்க, மேப்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பரை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.